பேசும் நேரம். Connecting you with medical experts. எனக்கு சோகமாக இருக்குது, எனக்கு காதல் தோல்வி, எனக்கு கடன் பிரச்சனை இப்படிலாம் சொல்லிட்டு ஆண்கள் பண்ணுறது ஒன்று ஸ்மோக் பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாங்க. அன்றைக்கி அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையாக விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வேறு என்னங்க, புற்றுநோய் தான். இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் என்னென்ன, அந்த மாதிரி புற்றுநோய் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை அந்த புற்றுநோய் வராமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இப்படின்றத பற்றி பேச தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு டாக்டர் குருபிரசாத், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர், இப்போ நம்ம நிறைய பெண்களுக்கு என்ன மாதிரி கேன்சர் வரும் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய கேன்சர்லாம் என்ன டாக்டர்? பெண்களில் நம்ம பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வேர்ல்டு அளவில் பார்த்தீங்கன்னா ஆண்களில் லங் கேன்சர், நுரையீரல் கேன்சரும், ரெண்டாவது ப்ராஸ்டேட் கேன்சர். ப்ராஸ்டேட் கேன்சர்னால் ப்ராஸ்டேட்ன்றது ஒரு ஆண்குறியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. ஸோ அதை ப்ராஸ்டேட்னு சொல்கிறோம். இது ரெண்டு தான் ரொம்ப காமன் மேற்கத்திய நாடுகளெல்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ரெண்டு கேன்சரும் நம்பர் 1 நம்பர் 2 கேன்சரே கிடையாது. இந்தியாவில் காணப்படுற முதல் கேன்சர் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய், ஓரல் கேவிட்டி கார்சினோமா. ஸோ இதுதான் பெரிய ஒரு பூதாகரமாக நம்ம முன்னாடி நிற்குது. ஏன் இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, அதாவது புகைப்பிடித்தலும் கெடுதி தான், குடிப்பழக்கமும் கெடுதி தான். ஆனால் மூணாவதாக ஒரு பெரிய அரக்கன் ஒருத்தர் இருக்கான். அது பார்த்தீங்கன்னா பான் பராகு, மசாலா, மாவான்னு சொல்லக்கூடியது, கெய்னி, இதெல்லாம் வாயில் போட்டு வைக்கிறதுனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்கிறோம். வெற்றிலை பாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு, புகையிலை, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுவுமே கூட கேன்சர் உண்டாக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்தா தான் இந்த கேன்சர்லேருந்து தப்பிக்க முடியும். டாக்டர், அப்போ இந்தியாவில் ஓரல் கேன்சர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கேன்சரோட சிம்டம்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும் டாக்டர்? இந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன அறிகுறிகள் தான் காட்டும். அதாவது வாயில் ஏதாவது ஒரு புண்ணு வந்திருக்கும். வலியோடு இருக்கிற புண்ணுன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. அது விட்டமின் குறைவுனால் வரக்கூடியது, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி வரக்கூடியது. அதாவது வலி இல்லாத புண்ணு தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அது சாதா கட்டின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு புண்ணாகவும் வரலாம், இல்லைன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரியும் வரலாம். நாக்குக்கும் இந்த நம்ம பல்லுக்கும் தாடைக்கும் நடுவில் உள்ள இடத்த சொல்லுவோம் பக்கல் மியூக்கோசான்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புகையில மடித்து தூள் மாதிரி பண்ணி ஒரு உருண்டையாக வச்சு இந்த தாடைக்கு நடுவில் வச்சுருப்பாங்க, தாடைக்கோ பல்லுகளுக்கோ நடுவில். ஸோ அதே இடத்துல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில சமயம் நாக்குக்கு அடியில் வைப்பாங்க, அது கீழேயும் அல்சராகவும் வரலாம், இல்லை ஏதோ கட்டி மாதிரியும் வரலாம். சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த பாக்கு போடுற பழக்கம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிற கஷ்டம் இருக்கும். ஸோ வாய் ஒரு 4 சென்டிமீட்டர் திறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. இப்போ அது கம்மியாகிட்டே வந்ததுன்னா அதை சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். நான் முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா அல்சர், ரெண்டாவது கட்டி, மூன்றாவது பார்த்தீங்கன்னா சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய வாய் திறக்கும் தன்மையை கம்மி பண்ணுறது. அது நாலாவது பார்த்தீங்கன்னா நாக்கை வெளியில் நீட்ட முடியல. அந்த மாதிரி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஏதாவது கட்டி, அது நெறிக்கட்டியாக கூட இருக்கலாம். உள்ளேருந்து ஏதாவது ஆரம்பித்து வெளியில் ஏதாவது நெறிக்கு பரவுன பிறகு நெறிக்கட்டியாக கூட மாறலாம். ஆறாவது பார்த்தீங்கன்னா வலி. கேன்சர்னால் நான் சொன்னேன் வலி இருக்காதுன்ட்டு. சில சமயம் கேன்சரில் வலி வரும். எப்போனா நரம்பு மண்டலத்தை போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் காது வலி கூட வரும். ஏன்னா ஒரே நரம்பு மண்டலம் வாயில் இருக்கிறதுக்கும் காதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ காது வலின்னு சொல்லுவாங்க. சில பேர் இஎன்டி டாக்டர் கிட்ட போய் பார்ப்பாங்க காது வலின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் காமன் சிம்டம்ஸு. இதை நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கணும்னா வலி இல்லாத புண், கட்டி ஏதாவது இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து அணுகவும். வலி இல்லை, இப்போ சம்டைம்ஸ் வாயில் குட்டியாக புண்ணு வந்தாலும் அதை இக்னோர் பண்ணிடுறாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி இக்னோர் பண்ணாமல் என்ன மாதிரி டெஸ்ட்லாம் நம்ம போய் ஸ்டார்டிங் எடுத்துக்கணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புண் வந்திருக்கும் போது நம்ம காமனாக சொல்கிற சாக்குப்போக்கு என்னென்னா, ப்ரஷ் பண்ணும்போது குத்திருச்சு, பல்லு குத்திருச்சு. இங்கே ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். சில சமயம் ஷார்ப் டீத் இருந்தால் கூட கேன்சர் வரும். அவங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டாங்க, புகையில யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் கட்டி வந்திருக்கும். ஆனால் அதை அலட்சியமாக விட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, ஷார்ப் டீத் பட்டு கூட தேய்மானம் ஆகி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த மாதிரி புண்ணோ கட்டியோ வந்தால் உடனே ஒரு டென்டிஸ்டையாக போய் பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டென்டிஸ்ட் ஆர் ட்ரெயின் டு ஐடென்டிஃபை கேன்சர். இல்லைன்னா ஒரு ஜென்ரல் சர்ஜனோ இல்லை சர்ஜிக்கல் ஆங்காலஜியான ஸ்பெஷலிஸ்டையோ நீங்கள் போய் பாருங்கள். அவங்க துல்லியமாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஆரம்பகட்ட அறிகுறிகள் வந்த உடனே நம்ம போய் ஒரு மருத்துவரை பார்க்குறோம்.
இதர் ஒரு டென்டல் சர்ஜனையோ போய் பார்க்கணும், இல்லைனா ஒரு ஜென்ரல் சர்ஜனை பார்க்கணும், இல்லைனா ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். அவங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தால் இது வந்து கேன்சர் மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதுலேருந்து ஒரு டிஷ்யூ பயாப்சின்னு சொல்லுவோம், அட்மிட் பண்ணி மயக்கம் கொடுத்தெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆஃபீஸ் ப்ரொசீஜராகவே அதை வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து சின்ன சதையாக எடுத்து வலி இல்லாமல் எடுத்து அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. கேன்சர்னு ஊர்ஜிதமானால் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்க வேணும். நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஐதர் சிடி ஸ்கேன் எடுக்கலாம், இல்லைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம். அதை வந்து டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இது எந்த ஸ்டேஜில் இருக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா கேன்சர்லேயும் வர மாதிரி ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு இருக்குது. 4ன்றது வந்து பரவிய நிலை, உடம்புல மற்றதெல்லாம் பரவும். ஓரல் கேன்சர் பார்த்தீங்கன்னா மார்புக்கு தான் பரவும், மார்புனா லங்ஸுக்கு தான் பரவும், அது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1, 2, 3ன்னு பார்த்தீங்கன்னா நெக்கில் பரவி இருக்கிறது, இல்லைன்னா வாய்க்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஸ்டேஜ் 1 to 3ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான மற்ற டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிடி செஸ்ட் எடுப்போம். சில சமயம் செஸ்ட்டுக்கு பரவி இருக்கான்னு கண்டுபிடிக்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டாக்டர் போய் முதல்ல ஒரு எக்ஸாமினேஷன் பார்க்கணும். செகண்ட், தேவைப்பட்டால் பயாப்சி எடுப்பாங்க. மூன்றாவது, தேவைப்பட்டால் எம்ஆர்ஐயோ இல்லை சிடி ஸ்கேனோ எடுத்து கண்டுபிடிப்பாங்க. நான்காவது டெஸ்ட் என்னென்னா, சில சமயம் நெறியிலேருந்தும் டெஸ்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருவேளை இப்போ கேன்சர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதில் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலாம்? இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க? நாக்கில் உள்ள லீஜனை வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் கீழே, ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 சென்டிமீட்டர், மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள இது. ஸோ கேன்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் கேன்சர், அதாவது வாய் புற்றுநோய்க்கான கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். ஏன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி, கேன்சருக்கு வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன், அது கதிர்வீச்சு, இது 3 தான் மெயினான தெரப்பின்னு சொன்னேன். ஆனால் இது வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் வருது. ஸோ இதுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஸ்கேன் பண்ணி வேற எங்கேயும் பரவல, கழுத்துக்கு வரையும் தான் பரவி இருக்குது, நாக்கில் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்ம 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு அதை கட் பண்ணி எடுக்கணும். ஒட்டி கட் பண்ணக்கூடாது, ஒட்டி கட் பண்ணால் திரும்பி வந்துடும். ஸோ வந்து 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்தில் உள்ள நெறிகளையும் எடுக்கணும். நெறி தென்படுதோ இல்லையோ கழுத்தில் உள்ள நெறிகளை வந்து ஆப்ரேஷன் செஞ்சு கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ நாக்குக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும், கழுத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். நான் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு. இந்த 2வது ஸ்டேஜ் இருக்குது, மோர் தென் 2 சென்டிமீட்டர் சைஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாக்கு பாதி நாக்குக்கு மேலே எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் கவர் கொடுக்கணும். அந்த கவர் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? தொடையில் உள்ள சதை எடுத்து அங்கே தைக்க வேண்டியது இருக்கலாம். கையில் இந்த இடத்துல இருந்து மணிக்கட்டுக்கு மேலேருந்து தசை எடுத்து அங்கே தைக்க வேண்டியது இருக்கலாம். அது வந்து ஃப்ரீ ஃப்ளாப்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம். இது வந்து முதல் ஆரம்ப கட்ட கேன்சருக்கு வரக்கூடியது. சப்போஸ் கேன்சர் வந்து எலும்பு இருக்குல்ல, நம்ம தாடை எலும்பு வந்து அரிச்சிருச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குன்னா நம்ம வந்து அப்படியே விட முடியாது. நான் சொன்னேன்ல, சர்வைக்கல் கேன்சருக்கு இந்த 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ்லலாம் நம்ம ரேடியேஷன் கொடுத்துடலாம். ஆனால் இங்கே வந்து ரேடியேஷன் கொடுத்தா வேலை செய்யும், பட் அதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். எலும்பு தாக்கிருச்சுன்னா கொஞ்சம் அந்தளவு முத்திய நிலையில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு பெரிய சர்ஜரியாக இருக்கும். அது வந்து கமாண்டோ ஆப்ரேஷன் சொல்லுவோம். அது வந்து நீங்கள் எலும்போடு சேர்த்து நாக்கின் பகுதியையோ இல்லை பக்கல் மியூக்கோசா இந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்து கமாண்டோ ஆப்ரேஷன் சொல்கிறோம். நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், விழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உமிழ்நீர் வந்து வடிஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. அதனால் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வழி. இப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி டாக்டர் கண்டுபிடிக்க முடியும்? இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லை, பட் அப்படி நம்ம அதை ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணுறது? வெரி குட் கொஸ்டின். நம்ம வந்து பிரெஸ்ட் சர்விக்ஸ் பார்த்தோம், எப்படி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஓரல் கேவிட்டி கார்சினோமாக்கும் பண்ணலாமா? அதாவது நார்மல் இண்டிவிஜுவல் எதுவுமே இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, அவங்கள போய் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கேரளாவில் ஒரு பெரிய ஸ்டடியே பண்ணாங்க இதை வச்சு, வீடு வீடாக போய் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் கண்டுபிடிச்சாங்க டெஸ்ட்டில். ஆனால் அது வந்து அவ்வளோ செலவு, கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீனிங்காக இல்லை, எல்லாரையும் பார்க்க போகிறதில்ல, ஆனால் யாருக்காவது ப்ராப்ளம்னு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வரணும். அது என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. கேன்சர்னால் கட்டி, அல்சர் இதெல்லாம் வந்துடுது.
கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வெண்படலம், லியூகோப்ளேக்கியா. லியூகோனா ஒயிட்டுன்னு அர்த்தம், பிளேக்கியானா படலம் மாதிரி அர்த்தம். ஸோ லியூகோப்ளேக்கியா வெள்ளையாக படியுது. எஸ்பெஷலி ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்க, புகையில யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்க்குள்ளே எங்கேனாவது வெள்ளையாக படலம் தென்பட்டுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். செகண்ட் வந்து எரித்ரோப்ளேக்கியான்னு சொல்லுவோம். எரித்ரோப்ளேக்கியானா சிவப்பு படலம், அது வெள்ளை படலத்தை அடுத்த ஸ்டேஜ். அது இதை விட கொஞ்சம் வீரியம் அதிகமானது. இது ரெண்டுமே காலப்போக்கில் விட்டால் கேன்சராக மாறிடும். மூணாவது நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பாக்கு போடுறவங்களுக்கு ஸ்பெஷலாக வரும்னு சொல்லிட்டு. பாக்கு போடுறவங்க, வெத்தலை போடுறவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், SMF. அது என்ன பண்ணுன்னா வாயின் ஓப்பன் பண்ணக்கூடிய திறனை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ வந்து இந்த இடம்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாய் திறக்கிற கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ இது மூணும் வந்து கேன்சரோடைய முந்தைய ஸ்டேஜ். இதில் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி சிவியர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போக தேவையில்லை. நான் சொன்னேன்ல, தாடையே வெட்டி எடுக்கிறது, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது, அந்த அளவெல்லாம் போக போகிறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீமெலிக்னன்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம அந்த ஸ்மோக்கிங்கை விட்டாலே போதும், ட்ரிங்க்ஸ் விட்டாலே போதும், புகையிலை பழக்கத்தை விட்டாலே போதும், அந்த லியூகோப்ளேக்கியெல்லாம் மறைஞ்சிடும், காணாமல் போயிடும், ஒரு மேஜிக் மாதிரி மறைஞ்சிடும். சில சமயம் விட்டும் வந்து மறையலைன்னா நம்ம வந்து அதை வந்து லேசர் மூலமாக கட் பண்ணி எடுத்துறோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் கேன்சர் வரக்கூடியதை வந்து தவிர்க்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேடியேஷன் பண்ணாங்க. அப்புறம் அவர் வாயில் வந்து புண்ணுலாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அவரால் ஒழுங்காக சாப்பிட முடியல. இப்போ தண்ணி குடிக்கிறனாலுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் டாக்டர்? ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குல்ல. கேன்சர் ட்ரீட்மெண்ட்னாலே அவ்வளோ ஈஸி கிடையாது. பேஷண்ட் ஹேஸ் டு கோ த்ரூ அ லாட். கடினமான ஒரு இதுதான். ஒரு நாள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் இல்லை, பல மாதங்களான ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து தாண்டி வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பல வருஷம் உயிரோடு இருக்க முடியும். நீங்கள் உங்களோட தேவை நிறைய பேருக்கு தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா கம்மியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெரிய கட்டியாக இருந்ததுன்னா நம்ம தாடையை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், எலும்பை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். முன்னாடி இருந்த அழகான முகம் மாதிரி இருக்காது. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வயிற்றுக்குள்ளே ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா வெறும் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் தெரியும் வயிற்றில், உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இந்த ஓரல் கேவிட்டி கேன்சர் பொறுத்த வர நம்ம முகத்துலேயே தெரியும் எல்லாமே. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் கூட என்ன தான் பண்ணாலும் அந்த ஸ்கார்ஸ் இருக்க தான் செய்யும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் தெரப்பி. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் கேன்சர் ஆனாலே என்ன தான் சர்ஜரி பண்ணாலும் ரேடியேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ரேடியேஷன்னா கதிர்வீச்சு. ஸோ அப்போ தான் வந்து சான்சஸ் ஆஃப் கம்மிங் பேக், கேன்சர் திரும்பி வரக்கூடிய தன்மை வந்து கம்மியாகும். தன்மையை குறைக்க தான் ரேடியேஷன் கொடுக்குறோம். ஆனால் ரேடியேஷன் என்ன தான் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்குது இல்லை உமிழ்நீர், அந்த உமிழ்நீர் கிளாண்டை வந்து ட்ரை பண்ணிடும். ஸோ அதனால் ட்ரை ஆகிடுச்சுன்னா முகம் வாயில் ஃபுல்லாக புண்கள் வர ஆரம்பிச்சிடும், முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சில சமயம் வலி மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு நரக வேதனையாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான மருந்துகளும் இருக்குது. அந்த மருந்துகளை உட்கொண்டால் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடலாம். முற்றிலுமாக அகற்றுறது கஷ்டம்தான், ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம். அதுவும் ரேடியேஷன் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நாள் ஆக ஆக பெட்டராகிட்டே தான் வரும். நம்ம ரேடியேஷன் பார்த்தோம், சர்ஜரி பார்த்தோம். சார் கீமோதெரப்பிக்கு ரோல் உண்டா? இங்கே கீமோ கொடுக்க முடியுமா? நீங்கள் சொன்னீங்க பிரெஸ்ட் கேன்சரில் கூட கீமோ கொடுத்து சுருக்கி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அந்த மாதிரின்ட்டு. ஹெட் அண்ட் நெக் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எஃபெக்ட் வந்து கம்மி தான் இருக்குது, ஆனால் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி தான் மற்ற கேன்சர்ஸில் இருக்கிறத விட. ஸோ அதை வந்து நம்ம கீமோதெரப்பி கொடுத்து கேன்சரை சுருக்கி அப்புறமேட்டு ஆப்ரேஷன் செஞ்சால் ஓரளவு ஆப்ரேஷனோட வீரியம் கம்மியாகும். டாக்டர், இப்போ இந்த இந்தியாவிலே ஓரல் கேன்சர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்மோக்கிங்கில் 3000 நச்சுப் பொருட்கள் இருக்குது. ஓரல் கேன்சர் மட்டும் இல்லை, லங் கேன்சரு, பிளாடர் கேன்சரு, லிவர் கேன்சர்னு சொல்லிட்டு பல கேன்சருக்கு வித்தாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டாலே கேன்சர் வராமல் தடுக்கலாம். ஸோ என்னோடய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். டாக்டர், இப்போ இந்த கேன்சர்னாவே அதை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு பயந்து தயங்கி அப்படி இருக்கிற போது
இப்போ கேன்சர்னால் பயப்படாமல் அது எப்படி நம்ம தடுக்கணும், அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும்னு ரொம்ப தெளிவாக, ரொம்ப பொறுமையாக, அது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. இப்போ வரைக்கும் டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 360 பேசும் நேரம்.